இந்த பாட்டில் 12th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் யூனிட் 3 சப்ளிமெண்ட்ரி 3 தி ஆர் ஆஃப் ட்ரூத் பை பர்சிவல் வைல்ட் அவர் எழுதின இந்த ஸ்டோரியினுடைய பார்ட் 7 தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதுக்கு முந்தின பார்ட்டில் நாம் என்ன பார்த்துக்கிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாதரும் மகனும் பேசிக்கிட்டு இருந்ததை பார்த்தோம். ஃபாதர் சொல்கிறாரு, தன்னுடைய ஃப்ரெண்டு கைதானாலும் ஆவார். இப்போ நான் சொல்ல போகிற சாட்சியை வச்சு தான் அவர் விடுதலை ஆனாலும் ஆவார், எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தார். கேட்குறான், அண்ட் they won't feel too kindly disposed towards the man who helps put him in jail. They won't feel too kindly disposed towards the man who helps put him in jail. அவங்க எல்லோரும் ஃபீல் பண்ண மாட்டாங்க டூ கைண்ட்லி. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப ஒரு பாசம் வரும். டிஸ்போஸ்டு டுவர்ட்ஸ் த மேன் ஹூ ஹெல்ப்ஸ் புட் ஹிம் இன் ஜெயில். அவரை ஜெயிலுக்கு அனுப்புகிறவர் மேலே எப்படி ஒரு பாசம் வரும்? they won't feel too kindly disposed towards the man who helps put him in jail. எப்படி பாசம் வரும் அப்படின்னு கேட்குறான் ஜான். மார்தா அதுக்கு கேட்குறா, they will say you went back on an old friend Robert. அவங்க எல்லோரும் சொல்லுவாங்க, you went back on an old friend Robert அப்படின்றான். ராபர்ட், உங்களை பார்த்து அவங்களாம் சொல்லுவாங்க, you went back, நீங்கள் அவரை ஜெயிலுக்குள்ளே தள்ளிட்டீங்கன்னு தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஜான் சொல்கிறான், when you pull out your notes in court, நீங்கள் கோர்ட்டில் உங்களுடைய நோட்ஸை கையில் எடுத்தீங்கன்னா, to be sure of sending him to jail, அவருக்கு ஜெயிலுக்குள்ளே அனுப்புறது உறுதியாயிரும். he breaks off with a snort. ஸ்னாட்னா கொஞ்சம் செருமிக்கிறான் அப்படின்னு ஒரு இது பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் தொடர்றான் பேச்சை. அதை தொடர்றது யாருன்னா ஈவி. அண்ட் மிஸ்டர் கிரெஷாம் ஹாஸ்ன்ட் டன் எனிதிங் ரியலி ராங். அவர் தான் உண்மையிலேயே எந்த ஒரு ராங்கான விஷயத்தையும் செய்யலையே அப்படின்னு அவ சொல்கிறான். அதுக்கு ஜான் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இட்ஸ் அ டெக்னிக்காலிட்டி, இது ஒரு டெக்னிக்காலிட்டி, அதாவது தொழில்நுட்பத்தால் ஏற்பட்ட ராங் தானே ஒழிய அவர் மக்களுக்கு எதுவுமே செய்யலையே அப்படின்னு சொல்கிறான். தேட்ஸ் வாட் இட் இஸ், அது ஒரு டெக்னிக்காலிட்டி தானே அப்படின்னு சொல்கிறான். நோபடி லாசஸ் அசென்ட், நோபடி லூசஸ் அசென்ட், அதாவது யாருமே ஒரு பைசா கூட லூஸ் ஆகலை, அதாவது இழக்கவில்லை அப்படின்ற. நோபடி வாண்ட்ஸ் டு see him punished, யாரும் அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறத விரும்பவும் இல்லை அப்படின்ற. ஈவி சொல்கிறா, எக்ஸப்ட் யூ ஃபாதர், உங்களை தவிர மற்ற யாருமே அவர் பனிஷ் பண்ணணும் அப்படின்னு யாரும் விரும்பலை அப்படின்னோடனே ஜான் சொல்கிறான், எஸ் அண்ட் யூ ஆர் willing டு ஜெயில் த மேன், நீங்கள் தான் அவரை ஜெயிலுக்கு அனுப்பணும்னு விருப்பப்படுறீங்க. ஆஃப்டர் ஹூம் யூ நேம்டு யுவர் சன், உங்கள் பையனுக்கு நீங்கள் பேர் வச்சு அழகு பார்த்துருந்த போதிலும் நீங்கள் ஒருத்தர் தான் அவரை ஜெயிலுக்கு அனுப்பணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னு ஜான் சொல்கிறான். அதுக்கு மார்த்தா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஐ பிலீவ் இன் பீயிங் மெர்சிஃபுல் ராபர்ட், நான் நம்புகிறேன் இன் பீயிங் மெர்சிஃபுல் ராபர்ட், நான் அவங்கள நம்புகிறேன். பீயிங் மெர்சிஃபுல்லாக இருங்க, கருணையோடு நடந்துக்குங்க அப்படின்னு மார்த்தா ஹஸ்பண்டை பார்த்து சொல்கிறாங்க. அது பால்வின் என்ன சொல்கிறான், மெர்சிஃபுல்,
கருணையோடு இருக்கணுமா அப்படின்னு கேட்குறான். மார்த்தா சொல்கிறான், மிஸ்டர் கிரெஷாம் ஹேஸ் ஆல்வேஸ் பீன் வெரி குட் டு யூ. மிஸ்டர் கிரெஷாம் வந்து உங்கள்கிட்ட எப்பொழுதுமே நல்லா தான் இருந்திருக்கிறார். தேர் இஸ் அனதர் பாஸ் அப்படி சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அமைதியாகிறாங்க. Curiously enough, they do not seem to be able to meet each other's eyes. ஒருத்தர் கண்ணை இன்னொருத்தர் பார்க்காம பேசிக்கிறாங்க. ஏன்னா மார்தா வந்து அப்படி ஹஸ்பண்ட்கிட்ட பேசுகிறா. வெல் வாட் ஆர் யூ கோயிங் டு டூ நவ் ராபர்ட்? சரி இருக்கட்டும், ரொம்ப நல்லது. என்ன பண்ண போகிற ராபர்ட்? வாட் ஆர் யூ கோயிங் டு டூ நவ்? இப்போ என்ன பண்ண போகிற ராபர்ட்னு கேட்டோடனே பால்வின் வாட் யூ மீன் அப்படின்னு கேட்குறான். என்னம்மா கேட்குற? நீ கேட்குறவனுடைய அர்த்தம் தான் என்ன அப்படின்னு கேட்குறாரு பால்வின். மார்தா சொல்ல, யூ ஹாவ் பீன் அவுட் ஆஃப் ஒர்க் சின்ஸ் த பேங்க் க்ளோஸ்ட். அந்த பேங்க்கு க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா நீ வந்து வேலையை விட்டு நீ நிறுத்தப்பட்டு விட்டாய் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பால்வின் கொஞ்சம் யோசிச்சுட்டு சொல்கிறாரு, ஷ்ரக்கிங் இஸ் ஷோல்டர்ஸ், தன்னுடைய ஷோல்டர்ஸை அப்படி கொஞ்சம் ஆட்டிக்கிட்டே பேசுகிற. ஐ வில் ஃபைண்ட் அ பொசிஷன், நான் அதுக்கேற்ற ஒரு பொசிஷன், ஒரு வேலையை நான் பார்த்துருவேன், கண்டுபிடிச்சி ஏதாவது ஒரு வேலைக்கு போயிடுவேன் அப்படின்றாரு. இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டியது, லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர் அப்படின்னு இருக்காங்க. ஜான் அக்யூசஸ் பால்வின். ஜான் வந்து பால்வினை தான் குற்றஞ்சாட்டுறான். ஜான் அக்யூசஸ் பால்வின் ஆஃப் பெட்ரேயிங் ஹிஸ் டியர் ஃப்ரெண்ட் கிரெஷாம். அவருடைய ரொம்ப பழகின நண்பனை வந்து காட்டி கொடுக்க போகிறதுனால இவரை வந்து பால்வினை வந்து ஜான் வந்து என்ன பண்ணுறான், தன்னுடைய அப்பாவையே குற்றவாளியாக சொல்கிறான். He adds that Baldwin will not get an employment anywhere. காட்டி கொடுத்ததுனால அப்பாவுக்கு, அதாவது பால்வினுக்கு எங்கேயுமே வேலை கிடைக்காது. will not get an employment anywhere, எங்கும் வேலை வாங்க முடியாது. as he will be considered a traitor. ஏன்னா அவரை எல்லோரும் எப்படி கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு துரோகியாக, ட்ரைட்டராக கன்சிடர் பண்ணி அவருக்கு யாருமே வேலை தரமாட்டாங்க அப்படின்னு ஜான் வந்து தன்னுடைய அப்பாவை குற்றம் சாட்டுறான். இப்போ அப்படி குற்றம் சாட்டுறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்த்தா அதே நேரத்தில் பேசுகிறாங்க. மார்த்தா என்ன பேசுகிறாங்கன்னா, ஷேக்கிங் ஹர் ஹெட், அவங்களும் தலையாட்டிக்கிட்டே சொல்கிறாங்க, அட் யுவர் ஏஜ், உங்கள் வயசுக்கு இப்படிலாம் நீங்கள் செய்யலாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே பால்வின், இட்ஸ் அ மேன் தட் கவுண்ட்ஸ், அது அவன் பண்ணினதுக்கு அவனுக்கு கிடைக்க போகிற விஷயம். இட்ஸ் த மேன் தட் கவுண்ட்ஸ், அது அவன் பண்ண செயல் தானே அப்படின்னு அவன் சொல்கிறான் பால்வின். அதுக்கு மார்தா சொல்கிறா, எஸ் யூ செட் தட் அ மந்த் அகோ, நீங்கள் தான் சொன்னீங்க ஒரு மாதத்துக்கு முன்னால். ஜான் சொல்கிறான், ஐ ஹர்ட் ஃப்ரம் டோனோவன், எங்களுக்கு வந்து டோனோவன் மூலமாக தான் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறான் ஜான். பால்வின் குயிக்லி, அவன் சொன்ன அடுத்த செகண்டே சொல்கிறான், வாட் டிட் யூ ஹியர், என்ன கேள்விப்பட்ட அப்படின்னோடனே ஜான் சொல்கிறான், he has gone with the third national, அவர் வந்து தேர்ட் நேஷனல் அப்படின்றதுக்கு போயிட்டார், தெரியுமா, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்கிறார். உங்களுக்கு தெரியும்ல, அவர் வந்து தேர்ட் நேஷனலுக்கு போயிட்டார், அந்த இடத்துக்கு வேலைக்கு போயிட்டார்னு தெரியும்ல அப்படின்ற. உடனே பால்வின், எஸ் ஹீ இஸ் ஹெல்பிங் வித் த ரீஆர்கனைசேஷன், ஆமாம் அந்த ரீஆர்கனைசேஷன் பண்ணி ஹெல்பிங் பண்ணிக்கிருக்கிறாரு அவர் அப்படின்னு சொல்கிறார், பால்வின் சொல்கிறார். அதுக்கு ஜான் சொல்கிறான், they wouldn't take you on there, அவர்கள் உங்களை வேலைக்கு எடுக்க மாட்டாங்க. they wouldn't take you on there, அங்கே வந்து உங்களுக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறான் ஜான். ஏன் அப்படின்னா பால்வின் சொல்கிறான், they wouldn't take you on there. பால்வின்
அதுக்கு பதில் சொல்கிறாரு, தேர் ஸ்டாஃப் வாஸ் ஃபுல். அங்கே இருக்கிற வேலையாட்கள் முழுக்க இருக்கிறாங்க. தே couldn't very well offer me a position as a clerk. எனக்கு அவங்களால கிளர்க்குன்ற பொசிஷனை கொடுக்க முடியாது, ஏன்னா ஆல்ரெடி அங்கே ஆட்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு பால்வின். அதுக்கு ஜான் சொல்கிறான், தட் வாஸ் வாட் தே டோல்டு யூ. அது உங்ககிட்ட அவங்க சொன்னது. மிஸ்டர் மார்ஷல் செட் he wouldn't employ a man who was just as guilty as John Grisham. ஜான் கிரஷாமுக்கு அவருக்கு செஞ்ச அந்த துரோகம் செஞ்ச அந்த மனுஷனுக்கு நாங்கள் வேலை கொடுக்க மாட்டோம்னு தான் மார்ஷல் சொல்லியிருக்காரு. மார்ஷல் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, கிரஷாமுக்கு துரோகம் செஞ்சவருக்கு வேலை தர மாட்டோம்னு சொல்லியிருக்கிறாருப்பா அப்படின்னு ஜான் தன்னுடைய அப்பா கிட்ட சொல்கிறான். அதுக்கு பால்வின் என்ன சொல்கிறாரு, பட் ஐ எம் நாட், நான் அப்படி எதுவும் செய்யலையே அப்படின்றாரு. உடனே ஜான் சொல்கிறான், ஹூ நோஸ் இட், யாருக்குப்பா தெரியும். பால்வின், எவ்ரிபடி வில் டுமாரோ, எல்லா பேருக்கும் நாளைக்கு தெரியும் பாரு. அப்படி எவ்ரிபடி வில் டுமாரோ, நாளைக்கு பாரு எல்லாருக்குமே அப்படின்னு அவர் சொல்லி பேசுகிறார். அதுக்கு ஜான் சொல்கிறான், வில் தே பிலீவ் யூ, அவங்களாம் உங்களை நம்புவாங்களா? ஆர் வில் தே திங்க் யூ ஆர் ட்ரைங் டு சேவ் யுவர் ஓன் ஸ்கின். அவங்களாம் நினைப்பாங்க, யூ ஆர் ட்ரைங் டு சேவ் யுவர் ஓன் ஸ்கின், நீங்கள் உங்களை காப்பாற்றுறீங்கன்னு தான் எல்லா பேரும் நினைப்பாங்க இல்லையா? எல்லா பேரும் உங்களை நம்பவா போகிறாங்க அப்படின்னு கேட்குறான். உடனே பால்வின், ஐ ஃபவுண்ட் அவுட் ஒன்லி அ டே பிஃபோர் த ஸ்மாஷ். இந்த தவறு நடக்கிறதுக்கு நாள் தான் நான் இதை கண்டுபிடிச்சேன் அப்படின்றார். இந்த தவறை நான் ஒரு நாளைக்கு முன்னால் தான் கண்டுபிடிச்சேன் அப்படின்றாரு. அதுக்கு ஜான் சொல்கிறான், ஹூ வில் பிலீவ் தேட், யார் இதை நம்புவாங்க? பால்வின், தே வில் ஹாவ் டு, அவங்க நம்பி தான் ஆகணும் அப்படின்னு பால்வின் சொல்கிறார். அதுக்கு ஜான் சொல்கிறான், ஹீ வில், ஹவு வில் யூ மேக் தெம், அவங்கள எப்படி நீங்கள் நம்ப வைப்பீங்க? ஐ எம் அஃப்ரைட், எனக்கு பயமாக இருக்குது. யூ வில் ஃபைண்ட் தட் அகைன்ஸ்ட் யூ வேரெவர் யூ கோ கவர்னர். நீங்கள் எங்கே போனாலும் சரி, எனக்கு என்ன பயமாக இருக்குன்னா, யூ வில் ஃபைண்ட் தட் அகைன்ஸ்ட் யூ வேரெவர் யூ கோ கவர்னர். நீங்கள் எங்கே போனாலும் அவங்க உங்களுக்கு எதிராக தான் இருப்பாங்க. ஐ எம் அஃப்ரைட் யூ வில் ஃபைண்ட் தட் அகைன்ஸ்ட் யூ, உங்களுக்கு எதிராக தான் அவங்க எல்லா பேருமே இருப்பாங்க. யூ ஆர் டெஸ்டிஃபையிங் அகைன்ஸ்ட் ஜான் கிரஷாம் won't make things any better. ஏன்னா you are testifying against John Grisham won't make things any better. If you ever get another job, it will be with him. நீங்கள் ஜான் கிரஷாமுக்கு நல்லது செஞ்சீங்கன்னா, ஏன்னா நல்லது செய்ய போகிறதில்ல, அவருக்கு எதிராகத்தான் நீங்கள் எதை செய்ய போகிறீங்க, வாக்கு மூலம் கொடுக்க போகிறீங்க அல்லது சாட்சி சொல்ல போகிறீங்க. டெஸ்டிஃபையிங் அகைன்ஸ்ட் ஜான் கிரஷாம், ஜான் கிரஷாமுக்கு எதிராக தான் நீங்கள் சாட்சி சொல்ல போகிறீங்க. ஓன் மேக் திங்ஸ் எனி பெட்டர், ஸோ அது உங்களுக்கு எந்த ஒரு நல்லதையும் செய்யாது. இஃப் யூ எவர் கெட் அனதர் ஜாப், உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை வேணும்னா, இட் வில் பி வித் ஹிம், அது அவர் கையில் தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் அவருக்கு செய்ய போகிற இந்த விஷயத்துலேருந்து தான் உங்களுக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதான்றது நடக்க போகுது. இதுதான் திஸ் இஸ் அ ஸ்டார்ட்லிங் ஐடியா, இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார்ட்லிங் ஐடியா, கையில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஐடியா அப்படின்னு சொல்லி நம்ம ஜான் பேசிக்கிருக்கிறான். ஐடியா டு பால்வின், ஐடியாவாக அவன் சொல்கிறான் பால்வின். ஹூ ஷோஸ் ஹிஸ் சர்ப்ரைஸ், அப்படி பேசுகிற பொழுது அவருக்கு அது சர்ப்ரைஸாக அவருக்கு தெரியுது. இஃப் கிரஷாம் டசன் கோ டு ஜெயில், கிரஷாம் ஜெயிலுக்கு போகலைன்னா, ஹீ வில் ஸ்டார்ட்
இன் பிஸ்னஸ் அகைன் ஒன் ஹீ. அவர் ஜெயிலுக்கு போகலன்னா அவர் திரும்ப பிஸ்னஸ் ஆரம்பிப்பார் இல்லையா. அண்ட் ஹீ கான்ட் ஆஃபர் யூ எனிதிங். அவர் எந்த ஒரு ஆஃபரும் உங்களுக்கு சொல்ல மாட்டார், கொடுக்க மாட்டார். லெஸ் தேன் அ பார்ட்னர்ஷிப். ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுத்தாலும் கொடுப்பார். ஹீ கான்ட் ஆஃபர் யூ எனிதிங் லெஸ் தேன் அ பார்ட்னர்ஷிப். அவர் ஜெயிலுக்கு போகலன்னா அவர் ஒரு இது ஆரம்பிப்பார். ஸோ ஒரு பார்ட்னர்ஸுக்கு அளவுக்கு அவர் உங்களுக்கு கொடுப்பாரு. அந்த அளவுக்கு ஹீ கான்ட் ஆஃபர் யூ எனிதிங் லெஸ் தேன் எ பார்ட்னர்ஷிப். பார்ட்னர்ஷிப்புன்ற அளவுக்கு உங்களுக்கு கொடுப்பாரு. அதை விட கீழே எந்த ஒரு ஆஃபரும் உங்களுக்கு கொடுக்க மாட்டார். ஏன்னா அவர் அந்த அளவுக்கு ரெடியாக இருக்கிறாரு உங்களுக்கு ஆஃபர் கொடுக்கறதுக்கு. அப்படின்ன உடனே பால்வின் சொல்கிறான், பார்ட்னர்ஷிப் என்னது பார்ட்னர்ஷிப் கொடுப்பாரா அப்படின்னு அவர் கேட்ட உடனே அடுத்து ஜான் என்ன சொல்கிறான்றதை நம்ம அடுத்த பாட்டில் பார்க்கலாம்.